Shri Ram, Shri Ram. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்களோட தொடர்பு கொண்டு சில நாட்கள் ஆயிருந்தது. முக்கியமான வேலைகள், சில வழக்குகளுக்காக தயார் செய்து கொண்டிருந்தேன். இன்று ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதத்தை அனுப்பியவர் அவருடைய பேர்னு போட்டிருக்கு, ஃப்ரம்னு போட்டு ரமேஷ் நடராஜன், BALLB அட்வொகேட் ஏ அப்படின்னு போட்டு அவருடைய அட்ரஸ் போட்டிருக்கு. அட்ரஸ் நான் சொல்லலை. ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ இன்றைக்கி வந்தது. இது வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பதிவை போட்டுட்டு இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதாவது கொஞ்ச நாளாக என்னடா ஒரு ஹாஸ்ய ரசமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு கோமாளித்தனமான ஒரு கடிதாசி நமக்கு முன்னாடி வந்ததுனால இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற வெகுமானங்கள், உண்மைக்கு கிடைக்கும் வெகுமானங்கள். இதை போல் வந்ததுனாக்கா பயப்படணுன்ற அவசியம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சட்டத்தையும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா இது அனுப்பினவருக்கு சட்ட அறிவு இல்லைங்கிறது தெளிவாக தெரிகிறது. இது என்னன்னாக்கா, இவர் அனுப்பினவர் ஒருவருடைய சார்பில் அனுப்புகிறார். யாருனாக்கா நம்ம ஜெயராமன், குமாஸ்தா, ஸ்ரீரங்கம் கோவிலில் ஜாயிண்ட் கமிஷனர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவன். அவனுடைய பதவியை வகிக்க அவனுக்கு தகுதி இல்லை என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு, தலைமை நீதிபதி கொண்ட முதல் அமர்வு தீர்ப்பு, அதாவது அவருடைய ஆணையிலே தெளிவாக 2/2/2017 எழுதின அந்த மகா அனுபவம் இவனுக்கு வக்காலத்து வாங்கி இந்த ரமேஷ் நடராஜன்கிறவர் எழுதியிருக்கார். இவர் கிளைம் பண்ணுறார், இது நம்ம ஜெயராமன் குமாஸ்தா இது உண்மைதானா, அவருடைய சார்பில் தானா எழுதினாரான்றது அவர் காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் சொல்ல வேண்டிய நேரம் வரும். இருந்தாலும் அவர் தான் எழுத சொன்னார் அப்படின்ற நம்பிக்கையில் இதை படிக்கிறோம். அதை படிப்போம். யாரோ ஒருத்தர் எழுதுகிறார், ஒருத்தர் தன்னை அட்வொகேட்னு சொல்லி எழுதுகிறாங்க. இவர்கள் எங்கே படித்தார்கள், எப்படி படித்தார்கள், எந்த வருடம் படித்தார்கள், இவர்கள் அட்வொகேட் தானா என்பதையெல்லாம் பற்றி காவல் நிலையத்தில் இவர்கள் தெரிவிக்க வேண்டிய காலம் வரத்தன போகிறது. அது வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம். ஆனால் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ ஒரு 11 பேஜுக்கு ஒரு கடிதாசி. என்ன கடிதாசின்னாக்க அதை இங்கிலீஷில் படிச்சுட்டு நான் தமிழில் முடிஞ்ச அளவுக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஏன்னா இது இங்கிலீஷே கேவலமான இங்கிலீஷாக இருக்குது. அர்த்தம் புரியாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கு, இப்படிலாம் ஒருத்தர் டிராஃப்ட் எழுதினாக்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாவம், மாண்புமிகு நீதிபதிகள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். இதை பார்த்து ரொம்ப நன்னாவே தெரியுது. ஒரு நல்ல வழக்கறிஞருங்கன்னா அவருக்கு ஆங்கில அறிவு மிகவும் முக்கியம். தமிழ் அறிவு இருந்தால் போகிறோம், தமிழில் எழுதியிருக்கலாம். இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ் எழுதியிருக்கலாம். தமிழ் தெரியலனாக்கா வேறு எந்த பாஷையில் தெரியுமோ அந்த பாஷையில் எழுதியிருக்கலாம். அதெல்லாம் அலவுடு. ஆனால் இவங்களுக்கு இங்கிலீஷில் எழுதுகிறோன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ ஆரம்பித்தாக்கா ஒழுங்காக இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னு எழுதணும் இல்லையா? அதனால் அதுதான் விஷயம். இப்போது படிக்கிறேன். I am instructed by my client P. Jayaraman, son of Ponnuswamy, residing at so and so addressன்னு போட்டுட்டு to give you the following notice. இது ஒரு நோட்டீஸ். என்ன நோட்டீஸ்ன்னு தெரியாது. நோட்டீஸ் அதாவது பி ஜெயராமன், சன் ஆஃப் பொன்னுசாமி, தந்தை பெயர் பொன்னுசாமி என்பவர் இந்த விலாசத்தில் வசிப்பவர். அந்த விலாசம் நான் மறைச்சிடுறேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், நம்மால் எல்லாருக்கும் தெரியும். அவர் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க சொன்னாராம். என்ன நோட்டீஸ்னு தெரியல. ஒரு நோட்டீஸ், பெட் நோட்டீஸ் போல இருக்குது. இதுதான் ஆரம்பத்திலேயே குளறுபடின்றது. It is needless to state that my client is the Joint Commissioner Executive Officer of Shri Ranganatha Swami Temple, Srirangam, Tiruchirappalli. My client was appointed by the proper authority as the Joint Commissioner Executive Officer of the above said temple, and as such my client is properly and honestly discharging his official duties. அதாவது சொல்ல தேவையில்லை. என்ன சொல்ல தேவையில்லை? என்னுடைய கிளையண்ட், அதாவது ஜெயராமன் என்பவன் ஸ்ரீரங்கத்தினுடைய ஜாயிண்ட் கமிஷனர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு இருக்கார். அவர் வேலை செய்கிறாராம். அவர் ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டி, அவரை அந்த பணியிலே நியமனம் பண்ணியிருக்காராம். அப்புறம் அவருடைய வேலைகளை அவர் ஒழுங்காகவும் நாணயமாகவும் செய்து கொண்டிருக்கிறாராம்.
சந்தோஷம். யூ ஆர் a recent resident of ஸ்ரீரங்கம். நீ என்ன சொல்கிறார்? இப்போது ஸ்ரீரங்கத்துக்கு புதிதாக குடி பூந்தவன். யூ ஆர் ப்ரொக்ளைமிங் யுவர் செல்ஃப் ஆஸ் a chief of Shri Ramabanam, a self-styled religious organization. நீ உன்னையே ஒரு ஸ்ரீ ராமபாணம் என்கிற ஒரு சமய அமைப்பிற்கு நீ ஒரு சீஃப் என்று நீனே பிரகடனப்படுத்திக் கொள்கிறாய். இன் ஃபேக்ட், இன் த நேம் ஆஃப் ஸ்ரீ ராமபாணம் யூ ஓப்பன்ட் அன் அக்கௌண்ட் இன் ஃபேஸ்புக். சொல்லப்போனால் ஸ்ரீ ராமபாணம் என்கிற பேரில் நீ ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க. யூஸிங் த வெப்சைட் யூ ஆர் போஸ்டிங் வேரியஸ் காமெண்ட்ஸ் விச் ஆர் டிஃபமேட்ரி இன் நேச்சர் இன் த செட் ஃபேஸ்புக் பேஜஸ் அபவுட் மை கிளையண்ட் அண்ட் அதர்ஸ். அந்த வெப்சைட் மூலம் நீ பல கமெண்ட்டுகளையும் பல அவதூறுகளையும் பரப்பிக்கொண்டு என்னுடைய கிளையண்ட்டையும் மற்றவர்களையும் வைத்து அவதூறு பரப்புகிறாய். யூ யுவர் செல்ஃப் is claiming that you have got thousands of followers in the said Facebook page. நீயே உன்னுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு பல்லாயிரக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிக்கிற. You yourself is displaying that several thousands of people are showing likes for your comments which are defamatory in nature and the said Facebook. Least to it all about my client and Shri Ranganatha Swami Temple, Srirangam, Tiruchirappalli. நீயே சொல்கிற, நீ போடுற அவதூறான பதிவுகளுக்கு பலரும் லைக் போடுறாங்க அப்படின்னு சொல்கிற. என்னுடைய கிளையண்ட்டை பற்றியும் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயிலை பற்றியும் நீ அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன ஒரே ஒரு அழகுனாக்க, ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள்னு எழுதியிருக்கு. நல்ல வேலை, ஏன்னா அருள்மிகு ரங்கநாத சுவாமின்னு எழுதிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஸ்ரீரங்கநாத சுவாமின்னு அழகாக எழுதியிருக்காங்க. பாராட்டுக்குரியது. மூணாவது பேரா, it is recently learned that you have started an organization and named it as our temple, our pride, our right. சமீப காலத்திலே நீ ஒரு அமைப்பை துவங்கி இருக்கிறாய் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு பெயர் our temples, our pride, our right என்பது. You are claiming yourself as the president and chairman or organizer as the case may be for the said organization, namely our temple, our pride and our right. நீ உன்னையே அந்த our temple, our pride, our right என்கிற அமைப்பிற்கு உன்னையே நீ சேர்மனாகவோ பிரசிடெண்ட்டாகவோ இல்லை அமைப்பாளராகவோ அது எப்படியோ நீயே பிரகடனப்படுத்திக் கொள்கிறாய். தெளிவில்லை பாவம். Incidentally, you have also opened an account in the social media in the name of the organization, namely our temple, our pride, our right. நீ அவர் டெம்பிள், அவர் ப்ரைட், அவர் ரைட் என்கிற பெயரிலே சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்க. பெரிய சமூக விரோதமான செயலில். In this social media also you are posting various defamatory comments of various Hindu temples including Shri Ranganatha Swami Temple and its administration. இந்த பக்கத்தில் நீ பல கோவில்கள், இந்து கோவில்கள், ரங்கநாத சுவாமி கோவில் உட்பட அவற்றை பற்றி அவதூறான செய்தியும் அதோடைய நிர்வாகத்தை பற்றி அவதூற செய்தியும் நீ பரப்புகிறாய். All the posts which you are making are post in the social media are all defamatory in character about my client and Shri Ranganatha Swami. நீ எதெல்லாம் போடுறியோ அதெல்லாம் அவதூறு. என்னுடைய கிளையண்ட்டை பற்றியும் ரங்கநாத சுவாமி டெம்பிள் கோவிலை பற்றியும் அது அவதூறு. All your posts in the social media are affecting the individual rights of my client. நீ சோஷியல் மீடியாவில் போடுற, சமூக வலைத்தளத்தில் போடுற எல்லா பதிவுகளும் என்னுடைய கிளையண்ட்டுடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்கிறது. You are unnecessarily and with ulterior motives and also as blackmailing action habitually posting defamatory articles in the social media about the individuals whom you don't have liking. நீ தேவையில்லாமல் உள்நோக்கத்தோடு பிளாக்மெயில் பண்ணும் எண்ணத்தோடு பல தனி மனிதர்களை பற்றி அவர்களை பற்றி அவதூறான கட்டுரைகளை நீ உன்னுடைய வலைத்தளத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட அந்த தனிநபர்கள் உனக்கு பிடிக்காதவர்கள். You are misusing the social media as a tool to achieve your objects in a shortcut method. உன்னுடைய எண்ணத்தை நீ குறுக்கு வழியிலே அடைவதற்காக இந்த சமூக வலைத்தளத்தை நீ உபயோகிக்கிறாய். You are using the social media for defaming one and all. நீ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ சோஷியல் மீடியா வச்சு அவதூறு பண்ணுறதுக்காக நீ உபயோகப்படுத்துகிற. By using the social media, you are interfering with the personal rights of individuals, including my client, which is guaranteed under the Constitution of India. திருப்பியும் அதே, முன்னாடி அதான் எதிர்க்கு, திருப்பி அதே. நீ சோஷியல் மீடியா வச்சு என்னுடைய கிளையண்ட்டுடைய தனிநபர் சுதந்திரத்தை, அதாவது அரசியல் அமைப்பு சாதனம் என்னுடைய தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கிறாய் அப்படின்னு திருப்பி எழுதியிருக்கான். There are very many casualties who got affected due to the defamatory post made by you in the social media.
நிறைய பேர் இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. உன்னுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்னால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒன் சச் கேஷுவாலிட்டி இஸ் மை கிளையண்ட். அப்படி பாதிக்கப்பட்டவர்களில் என்னுடைய வாடிக்கையாளரும் ஒருவர், என்னுடைய கிளையண்ட்டும் ஒருவர். மை கிளையண்ட் இஸ் an innocent honest officer is suffering a lot mentally and socially due to your illegal acts. நீ சட்டவிரோதமாக செய்யும் வேலைகளினால் என்னுடைய அப்பாவியான கிளையண்ட்டு பலவிதமான மூளை குழப்பத்திலே, பாதிப்பிலே, மென்டலாக, சோஷியலாக அவர் ரொம்ப அவஸ்தைப்படுறார். ஐயோ பாவம். As stated Supra, you are a recent resident of Srirangam. மேலே சொன்னா போல் நீ இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு சமீபத்தில் குடி புகுந்திருக்க. ஒரிஜினலி யூ ஆர் ரெசிடிங் அட் ஸோ அண்ட் ஸோ அட்ரஸ். முன்னாடி நீ இந்த வேறு ஒரு இடத்துல வசித்து கொண்டிருந்தாய். யூ ஆர் ரெசிடிங் இன் த செட் அட்ரஸ் சம்வேர் டியூரிங் 2014. நீ அந்த அட்ரஸில் 2014 வசிச்சுட்டு இருந்த. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் அப்ரோச்ட் மை கிளையண்ட் அண்ட் ஆஸ்க்ட் மை கிளையண்ட் டு அப்பாயிண்ட் யூ as the chairman of திருப்பணி கமிட்டி ஆஃப் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் திருச்சிராப்பள்ளி. அந்த சமயத்தில் நீ என்னுடைய கிளையண்ட்டுக்கிட்ட போய் உன்னை இந்த திருப்பணி கமிட்டியோடைய சேர்மனாக உன்னை நியமனம் பண்ணணும்னு நீ கேட்டிருக்க. You have also asked my client to appoint four other members named by you along with you as members of the committee. உன்னை தவிர இன்னும் 4 பேரை நீ முன்மொழிவு பண்ணியிருக்க இன்னும் அந்த கமிட்டியில் மெம்பராக இருக்கணுன்றதுக்காக. At that point of time, my client informed you politely that Shri Ranganatha Swami Temple Tiruchirappalli is a temple coming under the administrative purview of HRNC department, and as such, my client had no authority to appoint any individual as chairman or members for any committee, including Tirupati committee, in the said temple. அப்போது என்னுடைய கிளையண்ட்டு உன்னிடம் கண்ணியமாக ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் டெம்பிள் ஸ்ரீரங்கம், இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சொல்லி அவரால் யாரையும் தனிநபர்களை அந்த கமிட்டியிலையோ வேறு எந்த கமிட்டிலையோ திருப்பணி கமிட்டிலையோ நியமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். Stating so, my client refused you to appoint you as the chairman of திருப்பணி கமிட்டி. அப்படி சொல்லி என்னுடைய கிளையண்ட் உன்னை திருப்பணி கமிட்டியோடைய சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ண மறுத்து விட்டார். ஒரு திருப்பணி கமிட்டின்னு ஒன்று இருந்ததா அப்படின்னு நமக்கு தெரியல, அதை கேட்கணும் இல்லையா? ஆர்டிஐயில் போட்டு கேட்டப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன திருப்பணி கமிட்டிக்கு நான் சேர்மன் ஆகணும்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். Aggrieved against that, you started abusing my client according to your wishes. அதில் பாதிக்கப்பட்டதுனாலே ஆத்திரமடைந்து நீ என்னுடைய கிளையண்ட்டை ஏசுகிறாய், அப்யூஸ் பண்ணுறாய், ஏசுகிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஏசுகிறதுன்றது ரொம்ப சும்மானது, அப்யூஸுங்கிறது கொஞ்சம் கடினமான வார்த்தை. அதுக்கு தமிழில் ஈக்குவலண்ட்டாக எனக்கு தெரியல, துஷ்பிரயோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் தப்பாக இருக்குது, அது சரியாக வரல. ஏசுவதுன்னே வச்சுக்கலாம், அப்யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அப்யூஸ்னே சொல்கிறேன். இன்ஃபேக்ட் at the time when my client refused to appoint you and turned down your request to appoint you as chairman of Tirupati committee, you openly threatened my client in front of one and all at the office of the joint commissioner executive officer, namely at the office of my client, that my client will face severe consequences for not appointing as chairman. You have openly threatened my client with dire consequences. சொல்லப்போனால் அந்த சமயத்தில் என்னுடைய கிளையண்ட் உன்னை நியமனம் பண்ணாததுனால நீ எல்லார் முன்னிலையும் என்னுடைய கிளையண்ட்டை வசவு பாடி எல்லாருடைய முன்னாடி அவருடைய தரக்குறைவாக பேசி நீ இதனால் பெரும் இதற்கு விளைவுகளை சந்திப்பா என்று மிரட்டினாய். எல்லாருக்கும் முன்னாலேயும் என்னுடைய கிளையண்ட்டை நீ இதற்கு தேவையான இதுக்கு உகந்த பாடத்தை நீ பெற்றே தீர்வா என்று என்னை நீ மிரட்டினாய். 5வது பேரா. As stated Supra, you made illegal demands with my client. மேலே சொன்னது போல நீ என்னுடைய கிளையண்ட்டிடம் சட்டவிரோதமான கோரிக்கைகளை வைத்தாய். என்ன சட்டவிரோதமான கோரிக்கைன்னு இன்னும் தெரியல. Such illegal demands of you was refused and turned down by my client. அதை போன்ற சட்டவிரோதமான கோரிக்கைகள் என்னுடைய கிளையண்ட்டால் நிராகரிக்கப்பட்டது. Aggrieved against that, you have threatened my client. திருப்பி அதிகம் முட்டாளாக இருக்கும் போது சரியான நிதியை பேப்பர் போகிறதுக்காக. அதாவது சில பேர் என்னென்னா, இது கொரோனா காலம் இல்லையா, கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு போயிடுது, எல்லாம் ஊர் அடங்கினதுனால சம்பாதிக்க முடியாமல் போயிடுது. பலரும் அவஸ்தைப்படுறாங்க, அதில் வக்கீல்களும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா 3000 ரூபா நம்ம தமிழக முதல்வர் எல்லா வக்கீல்களுக்கும் இளம் வக்கீல்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன்னா பாவம், அவர்களும் பாவம், அவர்கள் கேஸ் இருந்தால் தானே அவங்க பொழைப்பு நடத்த முடியும்.
அப்போ ஏதோ ஒரு கேஸ் நம்மளை தேடி வருது, அப்போ 4-5 பேஜ் எழுதினா தானே காசு கொடுப்பாங்க. அதனால் எழுதினதையே திருப்பி எழுதணும். ஏன்னா எழுதினதுனா யாருக்கு தெரியும்? இதில் என்ன இங்கிலீஷ் யாருக்கா புரிய போகிறதா? ஜெயராமனுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் தெரியாது பாவம். இப்போ எழுதினவனும் அவன் எழுதினானா இல்லை யாராவது வச்சு எழுதினாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏதோ எழுதினதையே திருப்பி எழுதலான்னு எக்ஸாமில் எழுதுகிற நினப்பு. சின்ன வயசில் எக்ஸாமில் ஆன்சர் தெரியாதுன்னா எழுதின ஒரே வரியே மாற்றி அடுத்த 2 பேஜில் எழுதி ஒரு பேஜ் வரப்புவாங்க பாருங்கள். அதே போல் ரொப்பிருக்கு. After the incident, you have opened a Facebook in your name, N. Rangarajan and also Shri Ram. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னுடைய ஃபேஸ்புக்கில் நீ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்ட. ஆஃப்டர் ஓப்பனிங் த ஃபேஸ்புக் பேஜஸ் எவ்ரி டே யூ ஆர் அப்யூசிங் மை கிளைண்ட் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ ஃபேஸ்புக் ஆரம்பித்த அன்னிலேருந்து ஒரு நாளும் என்னுடைய கிளையண்ட்டை வசவு பண்ணிகிட்டு இருக்க, அவனுடைய நிர்வாகத்தை கேலி கூத்தாக்கிட்டு இருக்க. யூ ஆர் ஆல்சோ போஸ்டிங் ஃபால்ஸ் அண்ட் இமேஜினரி contents about Shri Ranganatha Swami Temple, Srirangam, Trichy and also about my client. பொய்யான தவறான தகவல்கள் என்னுடைய கிளையண்ட் பற்றியும் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் ஸ்ரீரங்கத்தை பற்றியும் நீ போட்டுருக்க. ஆல் த போஸ்ட் விச் யூ ஆர் மேக்கிங் ஆர் பப்ளிஷிங் இந்த ஃபேஸ்புக் ஆர் ஃபால்ஸ் அண்ட் இமேஜினரி அண்ட் ஆல்சோ டிஃபமேட். திருப்பி அதே தான், பொய்யான அவதூறான. ஆல் த போஸ்ட் விச் ஆர் மேக்கிங் த செட் ஃபேஸ்புக் அபவுட் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆர் ஃபால்ஸ் அண்ட் இமேஜினரி டிஃபமேட்ரி. எத்தனை தடவை இந்த ஒரே பேராகிராஃபில் 4 சென்டென்ஸ் ஒரே அர்த்தம் தான். Using the Facebook as a tool, you are abusing my client by using unparliamentary words. அதாவது கேட்கக்கூடாத வார்த்தைகளால் நான் அவரை அந்த ஃபேஸ்புக்கில் வசப்படுறானோ. சரியா? யூ ஆர் ஆல்சோ அப்யூசிங் த டெம்பிள். நான் கோவிலையும் வசப்படுறானோ. பை அப்யூசிங் த டெம்பிள் யூ ஆர் wounding the feelings of one and all who had a trust and belief in the Hinduism, especially with Shri Ranganatha Swami Temple, Srirangam. அதாவது நீ கோவிலை பற்றியும் அவதூறு பேசுகிறதுனால இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மனக்கவலையாயிடுத்து. அவங்க ரொம்ப கிளேசத்தோடு இருக்காங்க, அப்படி व्यसனத்தோடு இருக்காங்க அப்படின்னு எழுதுறாரு. வித் அல்டீரியர் மோட்டிவ்ஸ் யூ ஆர் போஸ்டிங் அண்ட் டிஃபமேட்ரி அபவுட் மை கிளையன்ஸ். என்னையா அதையே திருப்பி எழுதுற, ஏதோ உள்நோக்கத்தோடு நீ எழுதுற, உள்நோக்கத்தோட டிஃபமேட்ரி கேஸ் எழுதுற, இதையே எழுதிட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றி எழுதுப்பா. தேர் இஸ் நோ டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு தி சேம். You are not only posting defamatory articles about my client, but also about the chairman of board of trustees of Shri Ranganatha Swami Temple, Srirangam, Trichy in the said Facebook. நீ என்னுடைய கிளைண்ட்டை பற்றி மட்டும் எழுதாமல் ஸ்ரீரங்க கோவிலுடைய சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியை பற்றியும் எழுதுகிறேன். என் பேர் எழுத முடியாதா? வேணு ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டின்னு. அது சட்டவிரோதமான சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியாக இருக்கான் அந்த ஆள். அதனால் அவனை பற்றி நீ எழுதுற. என்னமோ ரொம்ப கஷ்டம் பாவம். இவனை பற்றி எழுதுறதுக்கு இவன் ஏன் அவனுக்கு வக்காலத்து வாங்க? ஏற்கனவே ஜெயராமனுக்கு ஒரு வக்காலத்து, அப்போ ஜெயராமன் இன்னொருத்தனுக்கு வக்காலத்து. என்னன்னே புரியல. இன் ஷார்ட், மை கிளைண்ட் ஸ்டேட்ஸ் தட் யூ ஆர் யூசிங் ஃபேஸ்புக் ஃபார் த டிஃபேமிங். அப்போ திருப்பி அதே எழுதுனாயா? It may be reminded that already my client lodged 2 criminal complaints against you before the Srirangam police station, Trichy. உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், உண்மையில் ஏற்கனவே 2 கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு என்னுடைய கிளைண்ட் தாக்கல் செஞ்சுருக்கான் ஸ்ரீரங்கம் போலீஸ்கிட்ட. இந்த above said 2 FIRs, the Srirangam police arrested you. இந்த மேலே கூறின 2 FIRலையும் அவங்க ஸ்ரீரங்கம் போலீஸ் ஒன்றே அரெஸ்ட் பண்ணித்து. ஆனால் நீதிபதி ரிஜெக்ட் பண்ணிட்டான்றதை எழுதவே இல்லையே பாவம். போத் கேசஸ் ஆர் ஸ்டேட்டட் சுப்ரா ஆர் பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன். அந்த 2 வழக்கும் விசாரணையில் இருக்கிறது. இன்னும் எத்தனை நாள் விசாரணை பண்ணுவாங்கன்னு தெரில. அது என்றைக்கோ கொடுத்து ஆயிடுத்து, அதனுடைய காலாவதியாக ஆகிப்போச்சு. அந்த விசாரணையை இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் நம்மளுடைய போலீஸுடைய திறமை. அது aggrieved against the registration of 2 criminal cases against you by my client. You have started threatening my client by abusing him through social media such as Facebook, etc. திருப்பியும் அதே தான். அவர் மேலே என் மேலே கொடுத்த புகார்னால், போலீஸ் புகார்னால் எனக்கு கோவம் வந்து அவர் மேலே அவர் வந்து ஃபேஸ்புக்கில் நான் எழுதுறேன். யூ ஆர் ஆல்சோ மேக்கிங் விஷுவல் கமெண்ட்ஸ் அப்யூசிங் மை கிளைண்ட் இன் த சோஷியல் மீடியா. விஷுவல் கமெண்ட்ஸ்னால் என்னங்க அப்படின்னு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்றது இல்லைன்னு தெரியுது. விஷுவல் கமெண்ட்ஸும் என்னுடைய நீ வந்து எழுத மட்டும் இல்லாமல் அது அவர் வந்து வீடியோவை சொல்கிறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சம் ஆஃப் யுவர் ஸ்பீச் அகெயின்ஸ்ட் மை கிளைண்ட் லாஸ்ட் ஃபார் அபவுட் an hour. என்னுடைய கிளைண்ட்டை பற்றி நீ சில சமயம் 1 மணி நேரமாக பேசுகிற. இதுவும் அவர் இடம் ஆயிடும் நினைக்கிறேன், தெரியல. யூ ஆர் ரெகுலர்லி அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அப்யூசிங் மை கிளைண்ட் ஓரலி அண்ட் ஆல்சோ இன் ரைட்டிங் த்ரூ சோஷியல் மீடியா. ஏன் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லலை? நான் அதாவது ரெகுலராக சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் அவனை பற்றி வசவு பாடுறான். யாரை பற்றி? ஜெயராமனை பற்றி. அவனை பற்றி வசவு நான் இதுலேயும் தான் பாடுறேன், கம்ப்ளைண்ட்டும் தான் போடுறேன் கமிஷனருக்கு. அதை பற்றி ஏன் எழுதவே இல்லை? த ஃபேக்ட் தட் யூ ஆர் அப்யூசிங் மை கிளைண்ட் த்ரூ சோஷியல் மீடியா இஸ் நோன் டு ஒன் அண்ட் ஆல். திருப்பியும் அதே.
யூ ஆர் மிஸ்யூசிங் த சோஷியல் மீடியா ஃபார் அப்யூசிங் மை கிளையண்ட். நீ சோஷியல் மீடியாவை தவறாக பயன்படுத்துகிறாய். ஏதோ சோஷியல் மீடியாவில் எப்படி பயன்படுத்தணும்னு இவர்கள் தான் எழுதியிருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு தனி சட்டம் இருக்குல்ல, அதனால் யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி வாட்ஸ் எவர் டு அப்யூஸ் மை கிளையண்ட் இன் பப்ளிக். உனக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது என்னுடைய கிளையண்ட்டை பப்ளிக்காக நீ வசவுபாடுவதற்கு எந்த அதிகாரம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ரைவேட்டாக வசவு பாடலாம் போல இருக்குது. அப்படியும் படக்கூட வசவு இதுக்கு நம்ம போடுறோம், நம்ம உள்ளதை சொல்கிறோம், அது வசவுன்னு அவங்களுக்கு பட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? In all fairness, if you are a proper and prudent person, you would have approached various issues legally by approaching proper authorities. நீ ஒரு நல்ல ஆளாக இருந்தனாக்க நீ லீகலாக எல்லா ஸ்டெப்பும் எடுத்திருப்பேன். இது நான் எதாவது பேசணுமா? வேண்டாம்ல, அது மேலே போய்டுறேன். Without doing so as shortcut method in order to achieve your illegal objects, such as seeking appointment as trustee or and chairman of Shri Ranganatha temple, Srirangam Tiruchirappalli, you are using the social media. இது அதிசயமாக இருக்குது. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு தெரில. நான் லீகலாக எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் குறுக்கு வழியில் என்னுடைய சட்டவிரோதமான ஆப்ஜெக்டிவ் அது என்னது அப்படின்னு கேட்டாக்க, நான் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவனாக ஆகிறதுக்காக இதெல்லாம் நான் எழுதுறேன்னா, ஐயோ பயம் வந்திருக்குன்னு அர்த்தம். இதில் எனக்கு தெரியுது. ரொம்ப பயப்படுறாப்பா, ரொம்ப ரொம்ப பயப்படுறா. ஒன்று சொல்கிறேன், நான் ட்ரஸ்டியாக ஆகலாம், அறங்காவலர் குழு தலைவராக ஆக முடியாது. ஏன்னா செக்ஷன் 48 படி பரம்பரை அறங்காவலர்கள் மட்டும்தான் ஒரு கோவிலுக்கு அறங்காவலர் குழு தலைவராக இருக்க முடியும். அதனால் ஒருவேளை நான் அந்த கோவிலுக்கு ட்ரஸ்டியாக ஆகலாம், அதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு, வந்தால் நிச்சயமாக செய்வேன். ஆனால் அப்பையும் சட்டவிரோதமாக ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்கள் என்கிற பரம்பரை அறங்காவலர்களை ஓரங்கட்டிவிட்டு திருட்டுத்தனமாக வேணு ஸ்ரீனிவாசனை போல் சட்டவிரோதமாக அறங்காவலர் குழு தலைவனாக ஆக மாட்டேன்றது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் பேர் என்ன? ஒரு பேர் ரமேஷ் நடராஜன் அப்படின்றவர். ஆல் யுவர் போஸ்ட் இன் த சோஷியல் மீடியா அகேன்ஸ்ட் மை கிளையண்ட் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள், ஸ்ரீரங்கம் டெம்பிள் அண்ட் அகேன்ஸ்ட் த சேர்மன் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆர் ஆல் பெர்சே டிஃபமேட்டரி இன் கேரக்டர். திருப்பியும் அதே தான், எல்லாம் அவதூறு. என்னை மான நஷ்ட வழக்கு போடுறாரு. வேறு ஒன்று, மான நஷ்டம். டிஃபமேட்டரினா மானம் போகிற மாதிரின்னு அர்த்தம். யூ ஆர் லைபிள் டு பி டூ ப்ராசிக்யூட்டடா, டூ பீன்னு வரணும். அங்கே இங்கிலீஷ் தெரியலன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். யூ ஆர் லைபிள் டு ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்ட். நீ சட்டத்துப்படி உன்னை நடவடிக்கை எடுக்க முடியும், உன்னை பனிஷ் பண்ண முடியும், உன்னை தண்டனைக்கு உட்படுத்த முடியும். யூ ஹாவ் டு காம்பன்சேட் மை கிளையண்ட் ஃபார் டிஃபேமிங் இன் பப்ளிக். நீ என்னுடைய கிளையண்ட்டை பொதுவில் அவமானப்படுத்தினால அதற்கு நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். வருது பார்த்தீங்களா எதுக்குன்னு? கொரோனாவில் பாவம், நான் சொன்னேன்னா இல்லையா, கொரோனாவில் யாருக்கும் வியாபாரம் இல்லை, ரொம்ப மடுத்து போச்சு, கோவிலெல்லாம் மூடிட்டா, வர வேண்டிய கிம்பளம்லாம் வரல, நான் சொன்னேன்னா இல்லையா? அதான் பாருங்கள், எழுதுறாரு பாருங்கள். ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்களாம்? வித்தவுட் எனி அத்தாரிட்டி அண்ட் வித்தவுட் எனி ரைட் யூ ஆர் அப்யூசிங் மை கிளையண்ட் அண்ட் டிஃபேமிங் ஹிம் இன் பப்ளிக் எவ்ரிடே. நீ ஒரு அதிகாரம் இல்லாமல், ஐயோ தலையில் எழுத்து திருப்பி அதே 5 பேஜுக்கு அதையே எழுதிட்டு இன்னொன்று அதே தான் வருது. In these circumstances, on 11/6/2020, my client as Joint Commissioner Executive Officer of Shri Ranganatha Swami Temple are following due procedures open to the Undials of Shri Ranganatha Swami Temple, Srirangam, Tiruchirappalli for counting. இப்படி இருக்கிற நேரத்தில் 11/6/2020 ஒத்துக்கிட்டாங்க. இப்போது இல்லையா, 11/6/2020 அன்றைக்கி உண்டியலை எங்களுடைய அந்த கிளையண்ட்டு திறந்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 11/6/2020 அன்றைக்கி. For the opening of undies at the temple, you have posted a comment in Shri Ramanuja Facebook. உண்டியில் திறந்ததுக்காக நீ ஒன்று ஸ்ரீராமபானம் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் போடுறேன். The said Facebook and the post are read under. அதுக்கு என்ன இதுக்குன்னு நான் படிக்கிறேன் பாருங்க அப்படின்னா, அது 22ஆம் தேதி நான் போட்ட ஸ்ரீராமபானத்தில் போட்ட அந்த இது படிக்கிறார். அது சட்டுன்னு படிச்சிடுறேன். கொரோனாவால் ஊரடங்கி இருக்கும்போது உண்டியல் திருட்டு, பொதுமக்கள் கோவிலுக்குள் போகக்கூடாது என்று தடை விதித்து நம் சனாதன தர்மத்தின் அடித்தளத்தை ஆட்டு நினைத்துக் கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகள் ஒரு பக்கம் அவர்கள் சொல்வதை செய்ய, இந்த ஊரடங்கை பயன்படுத்தி கொண்டு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உண்டியல்களை கடந்த 11/6/2020 அன்று அந்தந்த கோவில் நிர்வாகம் உடைத்துள்ளது. இது சட்டவிரோதம். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இது குறித்து என்ன சொல்கிறது? இந்த குற்றத்தின் மீது காவல்துறைக்கு கொடுத்த புகார் எப்படி தூங்குகின்றது? நமது தமிழக காவல்துறை எப்படி அறங்கட்டத்துறைக்கு கைப்பாவையாக இருக்கின்றது? நம் உரிமைகள் என்ன? அவை எவ்வாறு பறிக்கப்படுகின்றன? எந்தெந்த நாட்களில் எந்தெந்த விதங்களில் அறங்கட்டத்துறை கோவில்களை கொள்ளையடிக்கின்றன? ஜெய் ஸ்ரீ ராமானுஜா, ஜெய் ஸ்ரீ ராம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்படின்னு அந்த நான் எழுதியிருந்த போட்டேன். சச் போஸ்ட் வாஸ் மேட் பை யூ ஆன் 22/6/2020. 22ஆம் தேதி அதை போட்டேன்.
யூ ஹவ் ஆல்சோ பப்ளிஷ் த சேம் இன் இங்கிலீஷ். நீ இங்கிலீஷ்லையும் அதை போட்டிருக்க. த இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் த போஸ்ட் ரீட்ஸ் அஸ் ஃபண்டர். அது இங்கிலீஷில் நான் எழுதினதை அப்படியே எழுதியிருக்காங்க. அது நான் பார்க்கணும் அப்படியே எழுதியிருக்காங்களா மாற்றி எழுதினாங்களான்னு நமக்கு தெரியல, அதை எடுத்து பார்க்கணும். அப்புறம் 7வது பேராகிராஃபில் என்ன எழுதுறாங்கனாக்கா, த போஸ்ட் வாஸ் ஆல்சோ மேட் அண்டர் தி ஆன் த சேம் டே நேம்லி 22/6/2020. இங்கிலீஷையும் நீங்கள் அன்னையே தான் போட்டேன். அடம் முட்டாளே, ரெண்டும் ஒரே போஸ்ட் தான்டா, ரெண்டு தனித்தனி போஸ்ட்டில் அதே போஸ்ட் தான். யுவர் மோட்டிவ் கேன் வெரி மச் பி சீன் பை சச் போஸ்ட். உன்னுடைய எண்ணம் இந்த மாதிரியான போஸ்ட்னால நல்லா தெளிவாக தெரியுது. த ஃபேக்ட் தட் யூ ஹேவ் போஸ்டட் த கமெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஆஸ் இன் தமிழ் வில் ஸ்பீக் வால்யூம் பை இட் செல்ஃப். நீ இங்கிலீஷ்லையும் போட்டிருக்க, தமிழ்லையும் போட்டிருக்க, இதுவே உன்னுடைய எண்ணத்தை தெளிவாக சொல்லுகிறது. By posting it in English, you wanted to make it very clear that your intention is to make everyone read your post in Facebook pages. நீ இங்கிலீஷில் போட்டதுனால எல்லாரும் உன்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறத படிக்கணுன்றதுக்காக நீ போட்டன்றது தெளிவாக இருக்கான். ஆமாம், ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் போட்டாக்க அது எல்லாரும் படிக்கணும்னு தானே போடுவான். இதில் என்ன இது அதிசயம் இருக்குது? இங்கிலீஷில் போட்டதுனால என்னுடைய எண்ணம் தெளிவு தான். தமிழில் போட்டாலும் என்னுடைய எண்ணம் என்னென்னா எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றது தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. யூ ஹவ் நாட் ஒன்லி போஸ்டட் த பேஜஸ் இன் டெக்ஸ்ட் பட் ஆல்சோ யூ ஹவ் வீடியோ கிராஃப்டு யுவர் வெர்ஷன் அண்ட் போஸ்டட் த சேம். அதாவது வீடியோ கிராஃப்டுன்னா என்ன அர்த்தம் தெரியாது, அது இங்கிலீஷ், அவ்வளோ அழகான இங்கிலீஷ். அதாவது நீ வெறுமை எழுத்து மட்டும் எழுதலை, நீ ஒரு வீடியோவும், அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், வீடியோவும் போட்டிருக்க. அதுக்கு பொறிச்சு இந்த வீடியோ தனி, கிராஃப் தனி. இந்த வீடியோ கிராஃப்னாக்க அப்படி வளைஞ்சு போடுறது தான் கிராஃப். வீடியோனா அதை போய் பார்க்குறோம், இது பேர் வீடியோ. அது வீடியோ கிராஃப்னாக்க வளைஞ்சு போடுற வீடியோன்னு அர்த்தம். அதான் இங்கிலீஷில் நமக்கு அர்த்தம் புரியுது. வீடியோ கிராஃப்னு வார்த்தையே இல்லை. which you have posted in the Facebook about the Hundial opening in the temple. You appeared in person and spoke about the Hundial opening. அதில் நீ நேராக அந்த உண்டியல் திறந்ததை பற்றி பேசுகிற. In the said video, you have spoken ill of my client and stated that there was theft of Undial in Shri Ranganatha temple on 11/6/2020. Such videograph and your speech appeared in the Facebook on 22/6/2020. அந்த வீடியோவில் நீ என்ன சொல்கிற? ஸ்ரீரங்கம் கோவிலில், ரங்கநாத சுவாமி கோவிலில் உண்டியல் திருடப்பட்டதுன்னு சொல்கிற. அந்த வீடியோவும் 22/6/2020 அன்று வெளியிடப்பட்டது. As at Supra, you yourself is claiming that thousands of people are viewing your Facebook pages and also hearing your talks in the Facebook. You are also claiming that thousands of people are following you in the Facebook. திருப்பி அதுதான் முன்னாடியே சொன்னால் போல், ஆயிரக்கணக்கான பேர் உன்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டை பார்க்குறாங்க, அதை உன்னை பேசுகிறத கேட்குறாங்க, நிறைய பேர் லைக் போடுறாங்க. நீயே கிளைம் பண்ணுற, நிறைய பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது நீயே சொல்கிற. 9வது பேராகிராஃப். Using the Facebook, you are propagating falsehood about my client and also about the administration of Shri Ranganatha temple, Srirangam. ஃபேஸ்புக் வச்சுட்டு தவறான தகவல்களை என்னுடைய கிளைண்ட்டை பற்றியும் ரங்கநாத சுவாமி கோயிலை பற்றி நீ பதிவிடுற. All the contents in the Facebook dated 22/6/2020 about my client are per se defamatory. நீ போட்ட 22/6/2020 நீ போட்ட எல்லா விஷயமும் அவதூறு. Your statement in the Facebook, கொரோனாவால் ஊரடங்கி இருக்கும்போது உண்டியல் திருட்டு is per se defamatory. திருப்பி அதே தான், திருப்பியும் defamatory. Your statement in the Facebook, அல்லது திருப்பி நான் எழுதிட்டு are per se defamatory. அதுவும் நீ அவதூறு. Without any biases and without knowing the full facts about the Hundial opening on the above said day in the temple, you have made these false allegations against my client and his administration. எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல், என்ன நடந்தது என்ற ஒரு விஷயமும் தெரியாமல் உண்டியலை திறந்ததை பற்றி நீ தவறான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாய் என்னுடைய கிளைண்ட் மேலேயும் கோவில் நிர்வாகத்து மேலேயும். In fact, in your video graph speech, you have categorically stated that you did not know anything about the procedures that were followed by the temple authorities before opening the Hundials on the said day. சொல்லப்போனால் நீ அந்த வீடியோவிலே சொல்லியிருக்க, கோவிலில் எந்த விதமான வழிமுறைகளை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று தெரியவில்லை என்று நீயே சொல்லியிருக்கிறாய். Therefore, without ascertaining the truth and without knowing what had happened, you have posted a comment in your Facebook page condemning my client and his official discharge of his duties. அதனால் எந்த விதமான ஆராய்ச்சி செய்யாமல், உண்மை என்று தெரிந்து கொள்ளாமல், என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளாமல் நீ ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்க. என்னுடைய கிளையண்ட்டை கண்டித்து அவர் அஃபீஷியலாக செஞ்ச ஒரு செயலை நீ கண்டித்து போட்டிருக்க. As everyone knows that my client cannot administer the temple to his wishes. எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய கிளையண்ட் அவர் இஷ்டத்துக்குப்படி கோவிலை நிர்வாகம் பண்ணிட முடியாதுன்றது. My client can administer the temple only according to the rules and regulations. ஒத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கிளையண்ட் ஜெயராமன்
கோவில் எப்படி நிர்வாகம் பண்ணுவார்னாக்கா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான், விதிகளுக்கு உட்பட்டு தான் அவர் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்கிறார். சந்தோஷம். இந்த ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு அன்றைக்கே நான் சொல்லிட்டேன். அதை இவர் சரியாக பார்க்கல போல இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், இன்ஸ்டலேஷன் ஆஃப் உண்டியல்ஸ் அண்ட் சேஃப் கார்டியன்ஸ் ஆஃப் உண்டியல்ஸ் ரூல்ஸ் இருக்குது. அதை பாருங்கள். மை கிளையண்ட் பை ஃபாலோயிங் த டியூ ப்ராசஸ் ஓப்பன் த உண்டியல் ஆஃப் த டெம்பிள் ஆன் த டே. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, வழிமுறைகளுக்கு உட்பட்டு என்னுடைய கிளையண்ட்டு அன்றைக்கி உண்டியலை திறந்தான் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி என்ன சொன்னேன், உண்டியல் திறக்கணுன்னா கமிஷனர் இருக்கணும், ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கணும், அப்புறம் சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி இருக்கணும்னு இருந்தாங்களான்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதிட்டீங்க இல்லையா, பாவம், நீங்கள் தாங்க கோர்ட்டில் வந்து சொல்லணும். நீங்கள் வைக்கலனாலும் இதை நான் கோர்ட்டில் வச்சுருவேனே. ஆஸ் யூ ஆர் அவேர் தேர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக்கிங் த உண்டியல் அண்ட் ஓப்பனிங் த உண்டியல். உன்னாக்கு தெரிஞ்சது போல் உண்டியலை பிரேக் பண்ணுறதுக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நமக்கு தமிழ் சொல்லிக்கிறார். இங்கிலீஷும் தமிழும் சொல்லிக் கொடுக்குறாரு இவர். ஆஸ் யூ ஆர் அவேர் பிரேக்கிங் த உண்டியல் இஸ் இல்லீகல். உனக்கே தெரியும், உண்டியலை உடைப்பது சட்டவிரோதமானது. ஓப்பனிங் த உண்டியல் இஸ் லீகல் அண்ட் வித் அத்தாரிட்டி. உண்டியலை திறப்பது சட்டபூர்வமானது, அது அதிகாரத்துக்கு உட்பட்டது. உடைத்தல் இன் தமிழ் இஸ் நோன் ஆஸ் பிரேக்கிங். அதாவது பிரேக்கிங் இன் தமிழ் இஸ் நோன் ஆஸ் உடைத்தல் எழுதுறதுக்கு இல்லை, உடைத்தல் இன் தமிழ் இஸ் நோன் ஆஸ் பிரேக்கிங் அப்படின்னு எழுதிக்கிறேன். அதாவது பிரேக்கிங் அப்படின்றதுக்கு அர்த்தம் உடைத்தல், அது சட்ட விரோதமானது, தட் இஸ் இல்லீகல். திறப்பு இன் தமிழ் இஸ் ஓப்பனிங் அண்ட் த சேம் இஸ் அத்தாரிட்டி அண்ட் லீகல். ஓப்பனிங் அப்படின்னாக்கா அது திறக்கிறது, அதாவது உடைச்சிட்டான்னாக்கா அது சட்டவிரோதம். திருட்டுத்தனமாக இவங்க சாவியை போட்டு திறந்தாக்கா அது லீகல் போல் இருக்குது அப்படின்னு இவர் எழுதுறார். நமக்கு தெரியல, இவங்க நீதிமன்றத்துக்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர்களுக்கு வாதாடுபவர்கள் சொல்வார்கள்னு நினைக்கிறேன் நிச்சயமாக. மை கிளையண்ட் நெவர் ப்ரோக் ஓப்பன் த உண்டியல். என்னுடைய கிளையண்ட் உண்டியலை உடைக்கவில்லை. யூ ஹவ் பர்பஸ்லி வித் இன்டென்ஷன் டு டிஃபேம் மை கிளையண்ட் யூஸ் த வேர்ட்ஸ் கோவில் நிர்வாகம் உடைத்துள்ளது. நீ வேண்டுமென்று கோவில் நிர்வாகம் உடைத்துள்ளது என்று எழுதியிருக்கிறார். திஸ் இஸ் பர் சே டிஃபமேட்ரி. திருப்பியும் இது அவமானப்படுத்துவதாக உள்ளது. இன் ஆர்டர் டு டிஃபேம் மை கிளையண்ட் யூ ஹவ் போஸ்டட் பர்பஸ்லி யூஸ் த வேர்ட் கோவில் நிர்வாகம் உடைத்துள்ளது. இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை. த சேம் இஸ் இல்லீகல் அண்ட் அன்லாஃபுல். பை யூசிங் த வேர்ட்ஸ் கோவில் நிர்வாகம் உடைத்துள்ளது யூ ஹவ் டிஃபேம் மை கிளையண்ட். எத்தனை 3 இடத்துல அதையே பேப்பரை ரொப்பராருன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன் தி ஹியரிங் ஆஃப் யுவர் போஸ்ட் யூ ஹவ் ஸ்டேட்டட் கொரோனாவால் ஊரடங்கி இருக்கும்போது உண்டியல் திருட்டு. திருப்பி அதே, த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர்ஸ் இஸ் ஆல்சோ அகெயின்ஸ்ட் மை கிளையண்ட் அண்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னுடைய கிளையண்ட்டுக்கும் இந்த கோவில் நிர்வாகத்துக்கும் எதிர்க்க இருக்குது உன்னுடைய வார்த்தைகள். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர்ஸ் இஸ் ஆல்சோ பர்சேஸ். அடைய பாவிகளா, எத்தனை தடவை அதே எழுதுறாயா இப்படி இல்லாமல். அதாவது கொடுத்த காசுக்கு அதிகமாகவே கூ வருதுன்னா இதான் போல இருக்குது. வித் இன்டென்ஷன் டு டிஃபேம் மை கிளையண்ட் யூ ஹவ் யூஸ்ட் சச் எ ஹெட்டிங் இன் யுவர் போஸ்ட். In order to call my client as a thief, you have posted the following statement in the said post. நீ வேண்டுமென்றே என்னுடைய கிளையண்ட்டை அவமானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு தலைப்பை நீ கொடுத்த. என்னுடைய கிளையண்ட்டை நீ திருடன் என்று சொல்வதற்காக அந்த தலைப்பை நீ கொடுத்த. இது எழுதியிருக்க. இந்த ஊரடங்கை பயன்படுத்தி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் மற்றும் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் உண்டியல்களை கடந்த 11/6/2020 அன்று அந்தந்த கோவில் நிர்வாகம் உடைத்துள்ளது அப்படின்னா திருடினாங்க அப்படின்னு நான் சொன்னேன். தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யோர்ஸ் இன் த செட் ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ பர் செட் டிஃபமேட்ரி. எத்தனை தடவை அதே பாருங்கள். இதை படிச்சிங்கன்னா டிஃபமேட்ரி, அப்யூஸு இதெல்லாம் என்ன அர்த்தம்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வித் இன்டென்ஷன் டு டிஃபேம் மை கிளையண்ட் இன் த ஐஸ் ஆஃப் த பப்ளிக் யூ ஹவ் பப்ளிஷ்டு சச் அ போஸ்ட் இன் அது இதில் ஏதாவது திருப்பியும் 22ஆம் தேதி போட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹவ் ஆல்சோ ஸ்போக்கன் இல் ஆஃப் மை கிளையண்ட் இன் செட் ஃபேஸ்புக் அபவுட் மை கிளையண்ட் அண்ட் கால்டு மை கிளையண்ட் ஆஸ் அ தீஃப். அதனால் நீ இந்த இதில் என்னுடைய கிளையண்ட்டை திருடன் என்று சொல்லியிருக்கிறாய். You have described the undial opening as undial breaking solely with intention to defame my client. நீ உண்டியல் ஓப்பனிங்னு சொல்கிறது பதிலா உண்டியல் பிரேக்கிங்னு சொன்னது வேணும்னே அவமானப்படுத்துவதற்காக அப்படின்னு திருப்பி அதே எழுதியாச்சு. 12வது பேரா பார்ப்போம். You published the statement in your Facebook mentioned about my client on 22/6/2020. திருப்பி அதே. In order to lawyer my client in the estimation of right-thinking people of the society and tends to make them shun and avoid my client, you have made the above said statements against my client both orally and verbally without just cause and or excuse. சரியாக யோசிக்கிற மக்களுக்கு மத்தியில் என்னுடைய கிளையண்ட்டுக்கு மேலே என்னுடைய கிளையண்ட்டை அவர்கள் ஒதுக்கி விலக்குவதற்காகவே நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேண்டுமென்றே ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லாமல் செய்திருக்கிறாய். Your statements mentioned above in the Facebook of yours are calculated to injure the reputation of my client by exposing him to hatred, ridicule and contempt.
நீ எழுதினது என்னுடைய கிளையண்ட்டை அவரை வெறுப்பதற்காகவும், அவரை ரிடிக்யூல்னாக்க அவமானப்படுத்துவதற்காகவும், சிறியதாக அவரை பேசுறதுக்காகவும், அவரை அவமானப்படுத்துவதற்காகவும் அப்படின்னு எனக்கு இங்கிலீஷில் சரியில்லை, ரெடிக்யூல்னால் என்னென்னு புரியல. அண்ட் அதுக்காக நீ அவமதிப்பதற்காகவும் செய்கிறாய் அப்படின்னு எழுதியிருக்கார். யுவர் ஸ்டேட்மெண்ட் கன்சர்னிங் மை கிளையண்ட் விச் இஸ் மென்ஷன்ட் அபவ் எக்ஸ்போசஸ் ஹிம் டு ஹேட்ரட், ரிடிக்யூல் அண்ட் காஸ்ட். இப்போ தான் ஹேட்ரட், ரிடிக்யூல் அண்ட் கண்டெம்ட் போட்டாங்க. திருப்பி ஹேட்ரட், ரிடிக்யூல் அண்ட் கண்டெம்ட் அதே ரெண்டு தடவை 3 தடவை எழுதணும். You have made such statement against my client to purposely defame my client. The statement which you have made against my client in the Facebook is mentioned is calculated. வேண்டுமென்று திட்டமிட்டு செய்திருக்கிறாய். You have defamed my clients in the eyes of the public. பொதுமக்களுக்கு முன்னாலே என் கிளையண்ட்டை அவமானப்படுத்தி விட்டாய். My client's reputation had gone down considerably in the minds of the right thinking people of the society. அதாவது என்ன சொல்கிறாருனாக்க, சரியாக யோசிப்பவர்களின் மனதிலே, எண்ணத்திலே என்னுடைய கிளையண்ட்டை பற்றின அவருடைய ரெப்புடேஷன்னாக்க அவர் சம்பாதித்து வைத்திருக்கும் நற்பெயரை குலைத்து விட்டாய் அப்படிங்கிறார். இதில் நம்ம யோசிக்கணும். நன்னா சரியாக யோசிக்கிறவங்களுக்கு சரியாக பண்ணுறவர் மேலே எப்படி அபிப்பிராயம் குறையும்? அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் தானே அபிப்பிராயம் குறையும். நன்மதிப்பு எப்போ குறையும்? தப்பாக பண்ணியிருந்தால் தானே நன்மதிப்பு குறையும். இவரே சொல்கிறார், அவருடைய கிளையண்ட்டோடைய நன்மதிப்பு பெற்ற நல்லா யோசிக்கிறவங்களே, சரியாக யோசிக்கிறவங்க நன்மதிப்பை குறைச்சிட்டாங்கன்றாங்க. அப்படின்னா அர்த்தம், சரியாக ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. சட்ட விரோதமான செயல் செஞ்சுருக்கேன்னு தெரியுது. ஐயோ, திருப்பி அதே தான். யுவர் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் மை கிளையண்ட் இன் த ஃபேஸ்புக் ஆஃப் யுவர்ஸ் மென்ஷன்ட் அபவ் ஆர் மேக்கிங் த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி டு அவாய்ட் மை கிளையண்ட். பொதுமக்கள் என்னுடைய கிளையண்ட்டை விலக்குகிறார்கள், அவாய்ட் பண்ணுறாங்க. வித் அல்டீரியர் மோட்டிவ்ஸ் யூ ஆர் கேட்டட்லி டிஃபேமிங் மை கிளையண்ட். திட்டமிட்டு என்னுடைய கிளையண்ட்டை நீ அவமானப்படுத்துகிற. யுவர் ஆக்ட்ஸ் ஆர் இல்லீகல் அண்ட் அன்லாஃபுல். நீ செய்வது சட்டவிரோதமான செயல். 13வது, மை கிளையண்ட் இஸ் எம்ப்ளாய்ட் அஸ் த ஜாயிண்ட் கமிஷனர் HRNC டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு. முதலே எதிர்த்தார் 2வது பேராகிராஃபில். அப்போ சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி வைங்க. இப்போ திருப்பி அதே எழுதுகிறேன். மை கிளையண்ட் இன் வேரியஸ் கெப்பாசிட்டிஸ் HRNC டிபார்ட்மெண்ட் ஒர்க் இன் வேரியஸ் டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு. பல பதவியிலே பல கோவில்களிலே என்னுடைய கிளையண்ட் பணி செய்திருக்கிறார். தேர் இஸ் நோ டிஸ்பியூட் வித் ரிகார்ட் டு சேம். அதில் ஒரு டிஸ்பியூட்டும் கிடையாது. வித்தவுட் எனி பிளாக் மார்க் மை கிளையண்ட் இஸ் டிஸ்சார்ஜிங் ஹிஸ் டியூட்டிஸ், அஃபிஷியல் டியூட்டிஸ். ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாமல் என்னுடைய கிளையண்ட் திட்டம் சொல்லிட்டு சரியாக வேலை செய்கிறார். ஆனால் பாவம், சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு முதல் அமர்வு, தலைமை நீதிபதி கொண்ட முதல் அமர்வு இந்த பணி வகிப்பதற்கு லாயக்கு இல்லாதவன், தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னது. அது பிளாக் மார்க் இல்லை போல இருக்கு. வித்தவுட் எனி பிளாக் மார்க் மை கிளையண்ட் ஒர்க் இன் வேரியஸ் டெம்பிள்ஸ் இன் வேரியஸ் கெப்பாசிட்டிஸ் அண்டர் HRNC டிபார்ட்மெண்ட். அதே திருப்பியும் மை கிளையண்ட் இஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு என்ன பண்ண முடியும்? அவரோட கிளையண்ட்டுக்கு ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சின்ஸ் மை கிளையண்ட் ஒர்க் இன் வேரியஸ் கெப்பாசிட்டிஸ் HRNC at various places in தமிழ்நாடு, லாட் ஆஃப் subordinates worked under him in the entire state of தமிழ்நாடு. பல இடத்துல, பல கோவிலில், பல பதவியில் வேலை செய்தனால அவர் கீழே நிறைய பேர் வேலை செய்திருக்காங்க. மை கிளையண்ட் இஸ் ஃப்ரம் அ ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி அண்ட் ஹி ஹஸ் காட் ஹிஸ் ஓன் ரிலேட்டிவ்ஸ் அட் வேரியஸ் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. என்னமோ மற்ற ஊரில் இருக்கிற யாருக்குமே உலகத்தில் எங்கேயுமே வேறு சொந்தக்காரங்க இல்லை போல இருக்குது. இவருக்கு மட்டும் தான் இருக்கார் போல இருக்குது. அவங்க தமிழ்நாடு பூரா அவருக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களாம். மை கிளையண்ட் இஸ் ஆல்சோ நோன் டு வேரியஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் அதர்ஸ். நிறைய பேருக்கு என்னுடைய கிளையண்ட்டை தெரியும். மை கிளையண்ட் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் அமங் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் HRNC டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு. HRNC டிபார்ட்மெண்ட்டில் எங்கால எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பாப்புலர் தெரியுமா? என்ன காரணத்துக்காக நான் சொல்ல மாட்டாங்க, பாப்புலர், அவ்வளோதான். பாப்புலர்ன்றது ஃபேமஸ்னு ஒன்று இருக்குது, இன்ஃபேமஸ்னு ஒன்று இருக்குது. ஃபேமஸ்னாக்கா பாப்புலர் நல்ல விஷயத்துக்காக, இன்ஃபேமஸ்னால் கெட்ட விஷயத்துக்காக பாப்புலர். அதனால் எந்த ஃபேமஸாக இன்ஃபேமஸான்னு நம்ம கேட்கணும். மை கிளையண்ட் earned a very good name among the public in general. பொதுமக்களிடையே ஒரு நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார். மை கிளையண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் இஸ் டிவோஷன். அவருடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடிற்கு அவர் பேர் போனவர். மை கிளையண்ட் இஸ் அ ஒர்க்கஹாலிக். அதான் பார்த்தேன், பயந்துட்டேன். ஆல்கஹாலிக்னு படிச்சுட்டேன் முதல்ல. அதாவது அவருடைய அவர் வேலை செய்து கொண்டே இருப்பாராம். அவர் வேலை செய்யலைன்னா அவருக்கு முடியாதாம். இப்போ ஆல்கஹாலிக்னாக்கா ஒருத்தன் எப்படி குடிச்சுன்றதுனா குடிக்காமல் இருந்தால் அவனால் முடியாதோ, அது மாதிரி ஒர்க்கஹாலிக்னாக்கா வேலை செய்யலைன்னா அவனால் முடியாது. அப்படிப்பட்டவர். My client earned a good name not only among the public but also among the devotees of Shri Ranganatha Swami temple, Srirangam, and in various temples. திருப்பி நல்ல பேர் வாங்கினாராம், எல்லார்ட்டையும் வாங்கினாராம். My client earned a good name and high reputation in the HRNC department also. திருப்பி அதே தான். In these circumstances, as claimed by you, thousands of people had seen and came across your statement against my client in the Facebook pages of yours, which நீயே சொன்னது போல் நிறைய பேர் நீ போட்ட விஷயத்தை பார்த்திருக்கிறாள். இதையும் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதையும் அவங்களுக்குலாம் சொல்லுங்கள்.
My client's relatives and other officials and some of the public, namely the devotees who had an occasion to see and hear your statements against my client in the Facebook of yours mentioned above, are asking my clients about the same. எல்லாரும் இந்த நீ எழுதினதை பற்றி எல்லாரும் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீ இந்த மாதிரி கோவிலில் திருடுனியான்னு கேட்குறாங்களோ அதான் சொல்கிறார் போல இருக்குது. மை கிளைண்ட் இஸ் ரிப்பீட்டட்லி ஆன்சரிங் டு தெம். என் கிளைண்ட் வந்து அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். நான் என்ன பண்ண முடியும்? யாரோ கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது? நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அதிகாரியாக இருந்தாக்க, ஒரு அரசு துறை அதிகாரியாக இருந்தாக்க கேள்வி கேட்க தான் கேட்பாங்க, பதில் சொல்லித்தான் ஆகணும். இது சொல்லாததுனால் தானே நீ தகுதியற்றவன் என்று சொன்னார்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு, தலைமை நீதிபதி கொண்ட முதல் அமர்வு 2/2/2017 அன்று உன்னை தகுதி இல்லாதவன் என்று சொன்னதற்கு காரணமே இதுதானே. By your statement made against my client in the Facebook of yours mentioned above, you have defamed my client. திருப்பி அதுதான் நான் அவமானப்படுத்திட்டேன். The same is illegal and unlawful. அது சட்டவிரோதமானது. You have no authority whatsoever to use the social spirit to scold my client or to spoil his image and defame in public. உனக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் என்னுடைய கிளையண்ட்டை வந்து அவமானப்படுத்துறதுக்கு, அவனுடைய இமேஜை கெடுக்கிறதுக்கு உனக்கு பப்ளிக் முன்னாடி உனக்கு அதிகாரம் கிடையாது. யுவர் ஆக்ட் ஸ்டேட்டட் அபவ் ஆர் இல்லீகல் அண்ட் அன்லாஃபுல். திருப்பி அதுதான் இது இல்லீகல் அண்ட் லாஃபுல், டிஃபமேஷரி, அப்யூஸு, அப்புறம் என்னது குட் நேமு எல்லாம் திருப்பி வந்துருக்கும். பிகாஸ் ஆஃப் யுவர் இல்லீகல் ஆக்ட்ஸ் மை கிளையண்ட் இஸ் சஃபரிங் எ லாட். உன்னுடைய இல்லீகல் சட்டவிரோதமான செயல்னால் என்னுடைய கிளையண்ட்டு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார், அவஸ்தப்படுறார். ஹி இஸ் ஃபேஸிங் சாரி ஃபிகர் இன் த பப்ளிக் அண்ட் ஆல்சோ இன் இஸ் ப்ரைவேட் லைஃப். அவர் வந்து பப்ளிக் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிகிறார், பப்ளிக் முன்னாடியும் ப்ரைவேட்லேயும். பிகாஸ் ஆஃப் யுவர் இல்லீகல் ஆக்ட்ஸ் மை கிளையண்ட் சஸ்டைன் ஹெவி டேமேஜஸ். இதனால் என்னுடைய கிளையண்ட்டுக்கு பயங்கரமான டேமேஜ், அதுக்கு வந்து நஷ்டம் ஜாஸ்தியாக போச்சு. யூ ஹவ் டேமேஜ் தி இமேஜ் ஆஃப் மை கிளையண்ட் இன் தி பப்ளிக் வித்தவுட் எனி ரீசனபிள் காஸ். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பொதுமக்களிடையே என்னுடைய கிளையண்ட்டை நீ அவமானப்படுத்திட்டா. யூ ஆர் லேபிள் டு பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்ட். அதனாலே நீ வந்து அதுக்காக நீ சட்டத்துக்கு உட்படுவாய், தண்டனைக்கு உட்படுவாய். பிகாஸ் ஆஃப் யுவர் ஆக்ட்ஸ் மை கிளையண்ட் சஸ்டைன் டேமேஜஸ் அண்ட் ஹி எஸ்டிமேட்ஸ் த சேம் அட் ₹10 lakhs. இங்கே தான் விளையாட்டே. சரிஞ்சுதா? சொன்னல, சிரிக்காதீங்க. முன்னாடியே கொரோனாவில் எல்லாருக்கும் வாழ்வாதாரம் போயிடுத்து நான் சொன்னேன், கேட்டிங்களா? பாவம் பாருங்கள், 10 லட்ச ரூபா நஷ்டமாயிடுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள்லாம் கேட்டதுனால தானே அவருக்கு இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது. பாவம் என்ன சொல்கிறார்? என்னுடைய ஆக்ஷன்னால், நான் வந்து ஃபேஸ்புக்கில் போடுறதுனால அவருக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படுத்து. அந்த நஷ்டத்தின் மதிப்பு 10 லட்சம் என்று அவருடைய கிளைண்ட் சொல்கிறாராம், ஜெயராமன் சொல்கிறாராம். அது அவருடைய மானத்துக்கு விலை 10 லட்சம்னு அவரே போட்டுக்கிறார். ஐயோ பாவம், விலை மதிக்க முடியாதது மானம். மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் கவரிமான் போலே வாழ்பவர்கள் தமிழர்கள். அதனால் மானத்துக்கு ஒரு விலை போட்ட முதல் ஆசாமி இவர் தான் போல இருக்கு. யூ ஹாவ் டு மேக் குட் த லாஸ். அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீ சரி கட்ட வேண்டும். You have to tender unconditional apology to my client and publish the same in social media, namely your Facebook. என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட நீ நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். அதை நீ உன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போடணும். யூ cannot escape from your illegal acts. நீ உன்னுடைய சட்டவிரோதமான செயலிலிருந்து தப்பிக்க முடியாது. My client therefore through this notice calls upon you to tender unconditional apology to him immediately on your receipt hereof for defaming him and post the same in the social media, namely Facebook of yours mentioned above immediately on your receipt thereof. இது கிடைத்த உடனே இந்த நோட்டீஸில் கேட்டால் போல் நீ வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு அதை உன்னுடைய சோஷியல் மீடியாவில் நீ பதிவேற்றம் செய்ய வேண்டும். மை கிளையண்ட் ஃபர்தர் கால்ஸ் அப்பான் யூ டு பே ஓவர் டு ஹிம் ₹10 lakh toward damages for defaming in public within a week of your receipt hereof. அதை தவிர அவருக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு ஈடுகட்டுவதற்காக 10 லட்சம் ரூபாயை ஒரு வாரத்துக்குள்ளே நீ அனுப்பணும். என்ன மிரட்டல் பாருங்கள், அடேங்கப்பா. ஃபெயிலிங் விச் டேக் நோட்டீஸ் that suitable legal action both civil and criminal will be taken against you and you will be held liable for all risk and cost advocate அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்படி நீ தவிரும் பட்சத்தில் உண்மையில் சட்டப்படியான எல்லா சிவில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது கடுதாசி, அவங்க எழுதின கடுதாசி. இதோடைய மதிப்பு என்னன்னு நான் காமிக்கட்டுமா?
இதுதான் இதோட மதிப்பு. இதோட மதிப்பு இன்றைக்கி கொஞ்சம் காமெடியாக பண்ணலான்னு தான் நான் பண்ணேன். சாரி. என்ன இது வந்து திரு ரமேஷ் நடராஜனுக்கும் திரு மாண்புமிகு குமாஸ்தா அவர்களுக்கும் முடிந்தால் மலர் மாலையாக அணிவித்திருக்கலாம். சரி, போட்டாச்சு. இப்போது விட்டில் பூச்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விட்டில் பூச்சி என்ன பண்ணணுன்னாக்க, ஒரு விளக்கு ஏற்றிருந்தாக்க அந்த விளக்கு மேலே ஆசைப்பட்டு நேராக ஒரு விளக்கால் அது கவரப்பட்டு அதுக்கு விளக்கு கிட்டக்க போயிடும். விளக்கு கிட்டக்க போய் தொட்டுடும். தொட்ட உடனே என்ன பண்ணும்? விளக்கு நெருப்பு என்ன பண்ணுமோ அது அந்த விளக்கு தானே பண்ணணும். அப்போது விட்டில் பூச்சி நம்மளை தொட வந்ததுனாக்க பதில் நாம் எழுதணுமா வேண்டாமா? இதுக்கு என்னோடய பதிலை நான் எழுதிட்டேன். இதை அனுப்ப போகிறேன் அவளுக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து ராத்திரி சாயங்காலம் ஆகிடுத்து. இப்போது நாளைக்கு காத்தில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இருந்தாலும் இதை நான் படிக்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குது, அதனால் நாளைக்கே போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஐ ஹவ் ரிசீவ்டு அ ஸோ கால்டு நோட்டீஸ் ஃப்ரம் ரமேஷ் நடராஜன் எழுதியிருக்கேன். நான் தமிழில் படிச்சிடுறேன். நான் இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் படிச்சு சைடில் இங்கிலீஷில் போட்டுறேன். ரமேஷ் நடராஜன் என்பவரிடம் இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கிடச்சிது. அவர் உங்களுடைய அட்வொகேட்னு சொல்லி உங்களுடைய சார்பாக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார். அது நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். அவர் வந்து 7ஆம் தேதி தான் அந்த கடிதாசியை போஸ்ட் பண்ணியிருக்கார். 24ஆம் தேதியே ஜூன் மாதம் 24ஆம் தேதியே அந்த கடிதத்தை எழுதிட்டார். ஆனால் 7/7/2020 அன்றைக்கி தான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கார். அந்த போஸ்ட் பண்ண நம்பர் வந்து அந்த நம்பர் RT83483031 அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் போட்டாக்க ஒரு நம்பர் தருவாங்களா, அந்த அதை தெப்பக்குளம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கார். அது எனக்கு இன்றைக்கி வந்தது. அதாவது 9/7/2020 அன்றைக்கி எனக்கு வந்தது. இந்த லெட்டரை வந்து அதிகாரப்பூர்வமாக எழுதினதுனால அவர் நீங்கள் வந்து எழுத சொன்னதுனால எழுதினாருன்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த லெட்டரை நீங்கள் சொல்லாமல் அவரே அனுப்பியிருந்தாருனாக்கா நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் தரேன். என்ன சஜஷன்னா, நீங்கள் ஒரு நல்ல வக்கீலாக பாருங்க. நல்ல வக்கீலாக பார்த்து உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. ஒருவேளை நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்க அப்பையும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்த்து இந்த கேஸை சட்டப்படி முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழியை பாருங்க. அந்த சட்டம் உங்கள் மனசில் இருக்கிற சட்டமாக இருக்கக்கூடாது, இந்திய நாட்டினுடைய சட்டமாக இருக்கணுன்றதில் மனசில் கவனம் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்களும் ஒரு பிஎல் படித்தவர்னு நான் நினைக்கிறேன், சட்டம் படிச்சிங்கன்னு, அது ஒரு வேறு கதை. உங்களுக்காக அந்த ட்ராக்கிங் இதை அப்படியே நான் போட்டிருக்கேன். உங்களுடைய இதுக்கு 7ஆம் தேதி அனுப்பி 9ஆம் தேதி கிடச்சிதுன்றதுக்கு அதை உங்களுடைய டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. முன்னாடியே நான் சொன்னால் போல் ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து உங்களுக்கு ஏதாவது சட்டவிரோதமான செயல் நடந்ததுனாக்க அதை பற்றின தீர்மானத்தை சட்டப்படி நீங்கள் எடுங்க. இந்த சோ கால்டு நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்கு எல்லாம் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு புரியவே மாட்டேங்குது. எழுதினதையே திருப்பி எழுதுறாங்க. இந்த மாதிரி 10 லட்சம் கொடுன்னு என்னை மிரட்டுறதுக்கு பதிலாக, ஒரு குண்டனை போல் மிரட்டுறதுக்கு பதிலாக நான் உனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னாக்க, நீ வந்து கோர்ட்டுக்கு போ. அங்கே போய் உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லு. ஏன்னா இது அன்னெசரியாக காம்ப்ளிகேஷன், நிறைய மல்டிபிள் கேசஸ் வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வராமல் இருக்கிறதுக்கான வழியை கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கும். தேவைப்பட்டால் நல்ல வக்கீலாக நான் பார்த்து சொல்கிறேன். அவர்கள்லாம் ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் அவங்கள்ட்ட என்னென்னாக்க, நீ சொன்னதில் ஏதாவது சட்டவிரோதமாக இருந்தனாக்கா அவங்க உங்கள் மேலேயே நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அது உங்களுக்கு ஒரு ஒத்து வருமானு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு தேவைப்பட்டனாக்கா நான் உங்களுக்கு நல்ல வக்கீலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ரைட் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற அட்வொகேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு நல்ல ரைட் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை ஞாபகம் வச்சுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு உரிமை, அது சட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க உரிமை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிஎல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் லா படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. அது என்றைக்கு எப்போ படிச்சிங்கன்றதை, எப்படி படிச்சிங்கன்றதை ஒரு நாளைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். எந்த காலேஜில் படிச்சிங்க, காலேஜுக்கு போனீங்களா, போகாமல் வாங்கினீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆனால் ஒன்று, நல்ல அட்வொகேட்னாக்கா அவன் நிறைய பணம் கேட்பாங்க அவங்க, நிச்சயமாக இல்லையா? கரெக்டாக. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, அதுக்கு தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல. வென் யூ பே பீனட்ஸ் யூ கெட் மங்கீஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கான தமிழாக்கத்தை ஒரு நல்ல உங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேர் அல்ல கைகள்லாம் இருக்காங்க கோவிலில், அவங்க தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவங்கள்ட்ட நீங்கள் போய் வென் யூ பே பீனட்ஸ் யூ கெட் மங்கீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். அதோட இந்த கோவிலில் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆனதுக்கான லெட்டர் காப்பி, அதாவது செக்ஷன் 45 படி உங்களை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த நம்ம இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தைப்படி, அந்த பிரிவு 45 படி, அதையும் பிரிவு 71 படி இந்த கோவிலை நோட்டிஃபை பண்ணியிருக்கணும். அந்த கடிதத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னாக்கா உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் இல்லையா பார்த்து. அதனால் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக முதல்ல வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, அது சட்டவிரோதமாக போயிடும். இதுக்கு முன்னாடி இருந்துனாக்கா அதை தூசி தட்டி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா டைப் செட்டில் போடணும், அதனால் அதை பண்ணுங்க. வித்தவுட் எனி ஆஃப் தீஸ், இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாமல், அதான் இருக்கிற உண்மை தானே, ஒரு ஆவணம் கிடையாதுன்றது நமக்கு தான் தெரியுமே. நீ பல ஐபிசி செக்ஷன் பல விஷயத்தில் பலதுபடி கொடுமையான குற்றத்தை பண்ணினவனா ஆவ, சரியா? அந்த குற்றங்கள் பலவற்றுக்கு 10 வருடத்துக்கு மேலே சிறை தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கூட உண்டுன்றதை உனக்கு நான் தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல வக்கீலாக இருந்தால் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பார். அது நீ அதோடைய வீரியத்தையும் நீ செய்த குற்றத்துடைய வீரியத்தையும் உனக்கு சொல்லியிருப்பார். அதனால் அதை நல்ல வக்கீலாக பார்த்து கேட்டுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். உன்னோட காஸ்ட்டில் அதுக்கு என்ன செலவாகுமோ அதை நீ தான் பே பண்ண போகிற. அதனால் பார்த்துக்கோ. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து இந்த மாதிரியான டேஞ்சரஸான விஷயத்தில் சட்டவிரோதமான உன்னுடைய செயல்பாட்டுகளை நீ இறங்குறத பற்றி ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து கேட்டு தெரிஞ்சு. உனக்கு தான் நிறைய மூத்த வக்கீல்கள் தெரியுமே, அதனால் அந்த மூத்த வக்கீல்களை கேட்டு தெரிந்து கொள். குட் லக், வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு வேளை நீ இது கீழே தோற்று போயிட்டால் சுப்ரீம் கோர்ட்டு போக வேண்டியிருக்கும். அப்போ இன்னும் நல்ல வக்கீலாக வேணுமா இருக்கும். அதனால் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுறதுக்கான ஒரு நல்ல வக்கீலையும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கான பணத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கோ. கோவிலேருந்து எடுக்கக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும். கோவிலேருந்து எடுக்கக்கூடாது, சரியா? திருப்பி உண்டியலெல்லாம் தரக்கூடாது, உடைக்கக்கூடாது, தரக்கூடாது. ஒருவேளை நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் நல்ல வக்கீலாக பார்த்து போகலாம் அப்படின்னு நானுடைய கடிதத்தை முடித்து இதை நாளைக்கு அனுப்பிடுறேன். அதாவது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹாஸ்யமாக இருக்கட்டும், நகைச்சுவையாக இருக்கட்டும்ன்றது தான் நான் அந்த மாதிரி படித்தேன். இது ஒரு மிரட்டல், அதிகார துஷ்பிரயோகம் செய்து மிரட்டல். இதே வார்த்தைகளை கொண்டு தான் 2017 ஜெயராமன் என்னை மிரட்டினதுக்காக மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு முதல் அமர்வு கொண்ட தலைமை நீதிபதி கொண்ட முதல் அமர்வு இவனை தகுதி இல்லாதவன் என்று நிர்ணயம் செய்து அவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவனுடைய மேலதிகாரிக்கு ஒரு ஆணையை பிறப்பித்தது. இந்த சட்டவிரோதமான செயல்களை இவர்கள் செய்து கொண்டே இருப்பது அவர்களுடைய போராத காலம். ராவணனுக்கு அவன் செய்தது தவறு என்று பலரும் எடுத்துரைத்தனர். இருந்தாலும் அவனுடைய போராத காலம் அவனை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக அவனை பல தவறான செயல்களை செய்ய தூண்டிக்கொண்டே அவனுடைய மனம் இருந்தது. முன்னாடியே நான் சொன்னேன், பெருமாள் நம் மனசில் நாம் என்ன ஆசைப்படுறோன்ற விஷயத்தை அவர் விட்டுடுவார். சாஸ்திரங்களில் சொல்கிறதுக்கு அனுகூலமாக அதுக்கு இணையாக அது சொல்கிறபடி நடக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டால் அதைப்படியே நம்மளை கூட்டின்னு போயிடுவார். சாஸ்திரத்தில் சொன்னதை பற்றி விரோதமாக நாம் செய்யப்பட்ட ஆசைப்பட்டோம்னாக்க விரோதமாக செய்கிறதுக்கே நமக்கு வழி வகுத்துருவார். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கொடுத்துருவார் அவர். அதனால் அவரவர்களுடைய தலையெழுத்தை அவரவர்களுடைய செயல்பாடுகள் கர்மாக்கள் தீர்மானம் செய்கின்றன. இந்த அறிவுரையோட இன்னொரு வாட்டி ஜெயராமனுக்கு ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து இதை முன்னாடி கொண்டு போக சொல்லணும். ஏன்னா இது நீங்கள் இந்த வக்கீல் நோட்டீஸ் எனக்கு வந்துடுத்து, ரெண்டுத்தில் ஒரு டிசைட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் சொல்லித்தான் ரமேஷ் நடராஜன்கிற அட்வொகேட் அனுப்பினாரான்ற தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அவன் கழுத்து எடுத்துட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் தப்பிச்சிடலாம். ஆனால் ரமேஷ் நடராஜன் மாட்டிப்பார். ஒருவேளை நீங்கள் வந்து ரமேஷ் நடராஜனை நீங்கள் தான் சொல்லி அனுப்பி சொன்னீங்கன்னாக்க இதற்கான மேற்கொண்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக நாம் அணுகுவோம், பார்ப்போம்,
அதற்கான முடிவை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அது எந்த பக்கம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. எங்கே எழுதியிருக்கு? நீதிமன்றத்தில். வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருக்கு. சத்தியமேவ ஜெயதே, வேறு எதுவும் இல்லாது, சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்றது. அதனால் சத்தியம் ஜெயிக்கட்டும். இந்த ஒன்றையணக்காரர்களெல்லாம் வைத்து தப்பாக இங்கிலீஷில் இந்த மாதிரி என்ன நோட்டீஸ்னே தெரியாமல் ஒரு நோட்டீஸ் அனுப்பி 10 லட்சம் ரூபா கேட்குறதுக்கு வெட்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும். அதெல்லாம் இருப்பவர்களாக இருந்தால் தங்கள் செயல்பாடுகளை திருத்தி கொண்டு ஸ்ரீ ரங்கநாத சுவாமி முன்னே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பார்கள். பெருமாள் மன்னிப்பானோ மன்னிக்க மாட்டானோ அது அவனுடைய திருவுள்ளம். நாம் நம் பணியை தொடர்ந்து செய்வோம். வழக்குகளை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் திருவரங்கத்தின் 2ஆம் படையெடுப்பு கொஞ்சம் பாதியிலே நிறுந்து போச்சு. அது இந்த வாரத்தில் 2-3 வழக்கு தொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் வழக்கு தொடுக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. முக்கியமான வழக்குகள் எல்லாமே நாட்டுக்கான வழக்குகளும் சம்பிரதாயத்துக்கான வழக்குகளும் 2-3 வழக்குகள் நான் தொடுக்க இருக்கேன். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அதனால் இது இப்படி நடந்தது. ஜேஷ்டாபிஷேகத்தை நடத்தினார்கள், சந்தோஷம். ஜேஷ்டாபிஷேகத்தை 500-600 பேர் உள்ளே விட்டு நடத்த முடிஞ்சவர்களுக்கு பங்குனி உத்திரத்தை நடத்த முடியல. காரணம் என்னென்னா, முரளி பட்டர் சொன்ன வார்த்தை, தாயாரை பார்த்து நீ வேறொருவனுடன் பெருமாள் நீ பங்குனி உத்திரம் சேர்த்து கொண்டாடுகிறாயா என்று கேட்டான் முரளி அர்ச்சகன். எப்படி சீதையை பார்த்து ஒரு ரஜகன் சந்தேகப்பட்ட பொழுது பெருமாள் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னானோ, அதே போல இன்றும் ஒரு ஈனப்பிறவியான முரளி அர்ச்சகன் என்று பொய் சொல்லிக்கொண்டு பிஹெச்இஎல்லில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இங்கு வந்து ஆகமம் என்றால் அதற்கு எழுத்துக்கூட்டு ஸ்பெல்லிங் என்னென்னு தெரியாதவர்களை எல்லாம் வைத்து இவர்களை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்டவன் ஒருவன் தாயாரை பற்றி அப்படி சொல்லிவிட்டான் என்பதனாலும் பெருமாள் உண்மையிலேயே களவாடப்பட்டுள்ளான் என்பதை காட்டுவதற்காகவும் இந்த பங்குனி உத்தரத்தை அவர் நடத்தவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக ஆகின்றது. அவர்களை கொண்டே அதை நிரூபித்திருக்கிறார் பெருமாள். நாம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம பெருமாளை கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதற்கு உயிர் போனாலும் பரவாயில்லை, பெருமாளை கண்டுபிடித்தே தீர்வோம் என்ற வைராகத்தை நாம் மேற்கொண்டு இந்த மாதிரியான விளையாட்டு அப்பப்போ தமாஷா அப்படி வரும். ஒரு சில ஹாஸ்யமான நகைச்சுவையான ஒரு பதிவுகளையும் நாம் போட வேண்டும். எப்போத்தாலும் சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கோன்றதுக்காக அதுக்காக அனுப்பி வச்சார்களோ போல. அதனால் இதோடு இப்போது முடிச்சுக்கிறேன். விரைவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ராம்.